நம்ம இன்னைக்கு இந்த அழகான 4 விதமான ட்ரெண்டிங் ஸ்கேலப் நெக் கட்டிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? அதுலேயும் தமிழில் ரொம்ப ஈஸியாகவே பிகினர்ஸ் கூட கற்றுக்கலாம். எல்லா ஸ்கேலப் நெக் டிசைன் பண்ணுறதுக்கும் இந்த கட்டிங் ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட்டு இந்த ஸ்கேலப் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஏதாவது ஒரு அட்டையோ இல்லை கேன்வாஸ் பேப்பரோ மடக்கி வச்சுக்கோங்க. அதில் 3/4 இன்ச்சுக்கு 2 பக்கமும் மார்க் கொடுங்க. நான் கொடுக்குற மாதிரி லெங்க்த்லேயும் 3/4 இன்ச் மார்க்கு, பிரெக்த்லேயும் 3/4 இன்ச் மார்க்கு, சென்டர்லேயும் 3/4 இன்ச் மார்க்கு. அதை இப்போ கர்வாக ஜாயின் பண்ணிடுங்க. பாருங்கள், அந்த மெஷர்மெண்ட்ஸை மெஷர் பண்ணி காட்டுறேன். இப்போ இதை நம்ம கட் பண்ணிடலாம். இந்த ஸ்கேலோப் மெஷர்மெண்ட்டை வச்சு நம்ம எல்லா விதமான ஸ்கேலோப் நெக் டிசைன்ஸும் பண்ணிடலாம். இதுக்கு புதுசாக இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் வாங்கணும்னு அவசியம் இல்லை, இது வச்சு கூட பண்ணலாம். ஃபஸ்ட்டு பார்க்க போகிற டிசைன் ஸ்கொயர் ஸ்கேலோப் நெக் டிசைன். இது நிறையா நம்ம ப்ளவுசஸில் பார்த்துருக்கோம். இதை வந்து சுடிதார்லேயும் போடலாம். கேன்வாஸ் பேப்பர் எடுத்து நான் மடித்து வச்சுருக்கேன். அதோட ஃபுல் பிரெக்த் பார்த்தீங்கன்னா 4.25 இன்ச்சு. அதோட நெக் வித் வந்து நான் 3 இன்ச் எடுத்திருக்கேன். நெக் டெப்த் பார்த்தீங்கன்னா 6 தான் கஸ்டமருக்கு வேணும், ப்ளஸ் 1/2 இன்ச் மார்ஜின். ஸோ 6.5 நான் மார்க் பண்ணி பாக்ஸ் போட்டிருக்கேன். ஸ்கேலோப்பை கரெக்டாக இந்த 3 இன்ச்சஸ் மார்க்கில் நான் வைக்கிறேன். உங்கள் நெக் வித் வந்து 2.25 வருது. நெக்கு ரொம்ப குட்டி ஆகிடும். இப்போ இது நம்ம கரெக்டாக 3 இன்ச்சஸ்க்கு வெளியில் வச்சோன்னா அந்த நெக் டிசைனே தெரியாமல் போயிடும். அதனால இப்படியும் இல்லாமல் அப்படியும் இல்லாமல் ஒரு 1/4 இன்ச் மட்டும் கம்மியாக வச்சுக்கிறோம். பாருங்கள், நான் வச்சு காட்டுறேன். 3 இன்ச் மார்க் லைன்லேருந்து 1/4 இன்ச் மேலே அந்த ஸ்கேலோப் கட்டிங்கை வைக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி நம்ம மார்க்கிங்ஸ் ஃபுல்லாக போட்டுடலாம். நம்மளோட ப்ரிசைஸ்டு 3 இன்ச் மார்க் பாக்ஸ்லேருந்து ஒரு 1/4 இன்ச் அவுட்டர் லைன் மாதிரி போட்டுக்கோங்க. அது மேலே தான் ஸ்கேலோப் டிசைன் வச்சு வரைய போகிறோம். மேலே 1/2 இன்ச் மார்ஜின் லைன் கொடுத்துருங்க. 1/2 இன்ச் மார்ஜின் மட்டும் எப்பயுமே ஸ்ட்ரைட்டாக தான் இருக்கணும். ஏன்னா 2 ஷோல்டர்ஸும் ஜாயின் பண்ணக்கூடிய 1/2 இன்ச் மார்ஜின் அது. இப்போ நம்ம கட் பண்ண ஸ்கேலோப்பை சென்டர் ஹாஃபாக மடக்கி நம்ம நெக்கோட சென்டர் பாயிண்டில் அந்த செகண்ட் மார்ஜின் லைன் மேலே வச்சு நான் வரைகிற மாதிரி வரைங்க. இப்போ நெக்ஸ்ட் பீஸ் வரையும் போது ஃபுல் ஸ்கேலோப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதை வச்சு அந்த விட்ட இடத்துலேருந்து மறுபடியும் அந்த லைனை வரைங்க. எனக்கு மிச்சம் இருக்கிற போர்ஷன் குட்டியாக இருக்கிறதுனால மறுபடியும் எவ்வளோ வருதோ அதை மட்டும் வரைகிறேன். அப்புறம் அதை அப்படியே கண்டினியூ பண்ணிகிட்டே போங்க, நான் கண்டினியூ பண்ணுற மாதிரி. அப்புறம் அந்த கடைசி எட்ஜுக்கிட்ட வரும்போது அந்த 1/2 இன்ச்சை மட்டும் விட்டுட்டு மற்றதுக்கெல்லாம் ஃபுல்லாக ஸ்கேலோப்பாக வரைஞ்சிருங்க. இப்போ அந்த 1/2 இன்ச் ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுடலாம். இப்போ எக்ஸ்ட்ரா மார்ஜின் லைன் 1 இன்ச் இல்லை 3/4 இன்ச் கொடுத்துக்கோங்க. அதை பாக்ஸ் போட்டுருங்க. இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா மார்ஜின் லைன் கட் பண்ணிடலாம். எப்பயுமே பின்ஸால் செக்யூர் பண்ணிவிட்டு அப்புறம் இன்சைட் டிசைன் நீங்கள் கட் பண்ணிங்கன்னா ரொம்ப நீட்டாக பெஸ்ட்டாக உங்களுக்கு டிசைன் அவுட்கம் வரும். அவ்வளோதான், நம்மளோட ஸ்கொயர் ஸ்கேலப் நெக் டிசைன் ரெடி. இதோட ஃபினிஷ்டு லுக் இப்படி தான் இருக்கும். பார்க்க எப்படி தைக்கிறதுன்னு கடைசியில் சொல்கிறேன், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நம்ம வி ஸ்கேலப் நெக் டிசைன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கும் அதே நெக் வித் தான் 3 இன்ச்சஸ், கீழேயும் 3 இன்ச்சஸ். நெக் டெப்த் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த வி நெக் கட்டிங்க்கு கஸ்டமருக்கு 5.5 தான் அவங்களோட நெக் டெப்த்து. அதோட ப்ளஸ் 1/2 இன்ச் மார்ஜின் 6 ப்ளஸ் ஒரு 1/2 இன்ச் நான் எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருக்கேன். இப்போ நெக்கோட சென்டர் பாயிண்ட்லேருந்து அந்த 3 இன்ச்சஸ் மேலே மார்க்கு ஒரு கிராஸை லைன் ஜாயின் பண்ணிடுங்க. இந்த புது லைன்லேருந்து 1/4 இன்ச் ஒரு புள்ளியில் ஒரு டாட் வச்சு அதை ஸ்ட்ரெயிட் லைன் பண்ணிடுங்க. எப்பயுமே வி நெக் கட்டிங்க்கு மட்டும் நெக் டெப்த்து கொஞ்சம் எக்ஸஸாக கொடுத்துக்கோங்க. எப்பயுமே நீங்கள் 6 இன்ச்சஸ் தான் நீங்கள் வைப்பீங்கன்னா அங்கேருந்து ஒரு 3/4 இன்ச் ஜாஸ்தியாக வச்சுக்கோங்க. அப்போ கட்டிங் எடுக்கும்போது நீங்கள் எதிர்பார்க்குற அதே 6 இன்ச்சஸ் உங்களோட நெக் டெப்த் வரும். மேலே 1/2 இன்ச் ஸ்ட்ரெயிட் மார்ஜின் லைன் போட்டுருங்க. இப்போ நம்ம கட் பண்ண அந்த ஸ்கேலப் நெக் டிசைனை நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி அந்த செகண்ட் மார்ஜின் பாயிண்ட்லேருந்து அப்படியே வச்சு வரைஞ்சிக்கிட்டே வாங்க அந்த எண்ட் பாயிண்ட் வரைக்கும். உங்கள் இஷ்டம், உங்கள் டிசைன் நீங்கள் எப்படி வச்சு வரைய ஸ்டார்ட் பண்ணணுமோ அப்படி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அந்த டிசைனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வரைஞ்சிக்கலாம். இப்போ எக்ஸ்ட்ரா மார்ஜின் லைன் 3/4 இன்ச் போட்டுருங்க. எல்லா 1/2 இன்ச் மார்ஜின் லைன்லையும் அந்த ஸ்டார்டிங் பாயிண்டில் குட்டி நாட்ச் கொடுத்துங்க. சென்டர் பாயிண்ட்டு பின்ஸால் செக்யூர் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா மார்ஜின் லைன் கட் பண்ணிவிடுங்க. ரொம்ப முக்கியமான விஷயங்க, எந்த நெக் கட்டிங்லேயுமே அந்த மேலே இருக்கிற 1/2 இன்ச் மார்ஜின் லைனை கட் பண்ணிட வேணாம். அதை பத்திரமா அந்த ஸ்ட்ரெயிட் பீஸை அப்படியே வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களோட நெக் வித் வந்து பெருசாகாமல் இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இந்த டிப்பை எப்பயும் ஃபாலோ பண்ணுங்கள். அப்புறம் இன்சைட் டிசைன் கட் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா போதும், உங்களுக்கு நீட்டான ஃபினிஷ் கிடச்சிடும். நம்மளோட ரொம்பவே ட்ரெண்டிங்கான வி ஸ்கேலப் நெக் டிசைன் ரெடி. அவ்வளோதான், இந்த மாதிரி தான் நம்மளோட ஃபைனல் அவுட்புட் இருக்கும். இப்போ நம்ம க்ளோஸ்டு ஸ்கேலப் நெக் கட்டிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு காட்டின இந்த 2 டிசைனுமே ப்ளவுஸுக்கும் நீங்கள் வைக்கலாம், குர்த்திக்கும் வைக்கலாம். பட் இந்த டிசைன் குர்த்திக்கு தான் வைப்பாங்க. இதுக்கு நான் ஒரு பேப்பரை ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கிட்டேன். நீங்கள் ஒரு கேன்வாஸ் பேப்பர் எடுத்துக்கோங்க. அதில் 4.5 இன்ச்சுக்கு ஒரு ஸ்கொயர் பாக்ஸ் போட்டுக்கோங்க. மேலே 1/2 இன்ச் மார்ஜின் லைன் போட்டுருங்க. மேலேருந்து 1.25 இன்ச்சுக்கு ஒரு மார்க் கொடுங்க. நெக்ஸ்ட் சென்டர் பாயிண்ட்லேருந்து 1.5 இன்ச்சுக்கு ஒரு மார்க் கொடுங்க. மறுபடியும் நெக்ஸ்ட் சென்டர் பாயிண்ட்லேருந்து 1/4 இன்ச்சில் ஒரு புள்ளி கம்மியாக வைங்க.
இப்போ நம்ம ஃபஸ்ட்டு மார்க் பண்ண அந்த 2 பாயிண்ட்ஸையும் நம்ம கர்வாக ஜாயின் பண்ணிடலாம். அப்போ நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஒரு யூ ஷேப் நெக் இல்லாட்டி போட் நெக் மாடலில் கிடச்சிரும். 4.5 இன்ச் பாக்ஸ் முடிகிற பாயிண்ட்ல இருந்து கீழே 2.5 இன்ச்சுக்கு ஒரு மார்க் கொடுங்க. அந்த 2.5 இன்ச் பாயிண்ட்ல இருந்து அந்த 4 இன்ச் பாயிண்ட் வரைக்கும் ஃப்ளவர் வாஸ் மாதிரி அழகாக ஒரு டிசைன் கொடுத்துக்கோங்க. இல்லை அது உங்கள் இஷ்டம், நீங்கள் எப்படி கொடுக்கணுமோ கொடுத்துக்கலாம். இந்த டிசைனுக்கு இந்த மாதிரி தான் டிசைன் பண்ணணும். அதே ஸ்கேலோப் மெஷர்மெண்ட்டில் தான் இந்த கட்டிங் பீஸும் எடுத்திருக்கேன். அந்த 4 இன்ச் பாயிண்ட்ல இருந்து இந்த ஸ்கேலோப்பை நம்ம வச்சு வரைய ஆரம்பிச்சிடலாம். நான் வச்சு வரைகிற மாதிரி அப்படியே அதோட மார்க்கிங்ஸ் பண்ணிகிட்டே வாங்க. கடைசியாக எங்கே கம்மியாக இருக்கோ அதுக்கு மட்டும் மடித்து வச்சு திருப்பி மார்க்கிங் பண்ணிக்கலாம் நான் பண்ணுற மாதிரி. இப்போ எக்ஸ்ட்ரா மார்ஜின் லைன் போட்டுருங்க. எக்ஸ்ட்ரா மார்ஜின் லைன் கட் பண்ணிவிட்டு இன்சைட் டிசைன் கட் பண்ணிடுங்க. அண்ட் 1/2 இன்ச் மார்ஜின் லைனில் அந்த ஸ்ட்ரெயிட் லைனை மட்டும் வெட்டாதீங்க. அதுதான் உங்கள் நெக் டிசைன் பெருசாகாமல் பார்த்துக்கும். மேலே ஒரு குட்டி நாச் கொடுத்துருங்க. இப்போ இதை திறந்தீங்கன்னா உங்களோட ஸ்கொயர் ஸ்கேலோப் நெக் டிசைன் ரெடி. இதை வச்சு நார்மலாக நீங்கள் எப்படி தைக்கிற மாதிரி தைச்சிட்டு மெயின் ஃபேப்ரிக்கில் அந்த குட்டியை நம்ம ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல ஒரு பேர்ல் வச்சு தைக்க போகிறோம். எந்த இடம்னா நம்ம கரெக்டாக அந்த 4 இன்ச் மார்க் பண்ண அந்த இடத்துல நம்ம ஒரு மார்க் கொடுத்துடலாம். இப்போ நார்மலாக த்ரெட் அண்ட் நீடில் வச்சு நாட் போட்டுட்டு எப்பயும் தைக்கிற மாதிரி ஸ்டிச் கொடுத்துடலாம். ஸ்டிச் கொடுத்து அந்த பீட்ஸை ஜாயின் பண்ணி ஓவர்லாக் ஸ்டிச் போட்டுருங்க. அவ்வளோதான், நம்மளோட க்ளோஸ்டு ஸ்கேலோப் நெக் டிசைன் ரெடி. ரொம்பவே ட்ரெண்டிங்காக இருக்கிற இந்த யூ ஸ்கேலோப் நெக் டிசைன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இந்த 3ன்றது என்னோட கஸ்டமரோட நெக் வித் வந்து 3, அதனால நான் 3 எடுத்திருக்கேன். உங்களுக்கு 2.5 இல்லை 4னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ நெக் வித் 3 inches அண்ட் 4 inch எக்ஸ்ட்ரா மார்ஜின் லைன் போட்டிருக்கேன். இது அந்த ஸ்கேலோப் வச்சு வரைகிறதுக்கான எக்ஸ்ட்ரா மார்ஜின். கீழேயும் அதே 3.25 தான். நெக் டெப்த் வந்து 6 + 1/2 inch மார்ஜின். ஸோ 6.5 + 4 inchல ஒரு பாக்ஸு. ரைட் சைட் பாக்ஸ் கார்னரில் இருந்து 1 inchக்கு ஒரு மார்க் கொடுத்து அதை கர்வாக வரைஞ்சிருங்க. இப்போ நம்மளோட யூனெக் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அந்த யூனெக்கு வெளியிலையும் 4 inchக்கு லைனாக டாட்ஸ் வச்சு அதையும் கர்வாக ஜாயின் பண்ணிடுங்க. இப்போ நம்ம ஸ்கேலோப் கட்டிங்கை ஹாஃபாக மடித்து வச்சு அந்த சென்டர் பாயிண்டில் எக்ஸ்ட்ரா மார்ஜின் லைனில் வச்சு வரைஞ்சிக்கோங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் அதை ஓப்பன் பண்ணி வச்சு அந்த எக்ஸ்ட்ரா மார்ஜின் லைனில் கரெக்டாக படுற மாதிரி பார்த்துட்டு அதை அதே மாதிரி ட்ரேஸ் பண்ணுங்கள். அதை அப்படியே கண்டினியூஸாக ட்ரேஸ் பண்ணிகிட்டே வாங்க. எது வரைக்கும் வருதோ அது வரைக்கும் வந்துடுங்க. இப்போ அது முடிஞ்சாச்சு. இப்போ எக்ஸாக்டாக வந்துச்சு, நம்ம வரைஞ்சிட்டோம். 3/4 inch எக்ஸ்ட்ரா மார்ஜின் லைன் கொடுத்துடலாம். பின்ஸ் எல்லாம் செக்யூர் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா மார்ஜின் லைன் கட் பண்ணிடுங்க. அண்ட் மெயின் டிசைனையும் கட் பண்ணிடுங்க. குட்டியை சென்டரில் ஒரு நாச் கொடுத்துடலாம். இதை வச்சு நம்ம தைச்சோன்னா யூ ஸ்கேலோப் நெக் டிசைன் ரெடி. இந்த மாதிரி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்க்கு எங்கள் சேனல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. நீங்கள் கேட்குற எல்லா வீடியோஸும் நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். பட் கொஞ்சம் டைம் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.